பெட்டிங் ஆப்ஸ் இப்போ இந்த கிரியேட்டிங் சீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆப்போட ஆட் வந்து திருப்பி நிறைய பேரோட கண்ணில் பட்டுட்டே இருக்கும். நம்ம அந்த பிராண்டை சொல்லலை, ஏன்னா நம்ம லீகலாக நம்ம இதுக்கு வந்து ஏற்றுக்கணும். நம்மளில் போட்டிருக்க அந்த பெட்டிங் ஆப் மாதிரியான ஒரு பேருக்கே உங்களுக்கு அந்த ஆப் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் அவங்க மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய பெட்டிங் ஆப்ஸ் இருக்கு. இந்த பெட்டிங் ஆப்னால என் வாழ்க்கையில என் கண் கூட ஒருத்தனோட லைஃப் அழிஞ்சு போனதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவனோட கதையை சொல்லி வந்து உங்களெல்லாம் வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு இல்லை, அதில் அட்லீஸ்ட் யாராவது ஒரு 10ல் ஒருத்தராவது வந்து பார்த்தா வந்து பயப்பட்டு மாறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், அவன் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டே இருந்தான். அந்த வேலையில் வந்து ஒரு லே ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நாள் வேலை தேடுற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சம்பாத்தியம் நின்னதுனால அவனோட செலவுக்கு வந்து காசு தேவை அப்படிங்கிறதுனால இந்த லோன்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, வட்டிக்கு வந்து காசு கொடுத்துட்டு உடனே இன்ஸ்டன்ட் கேஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதோட சேஃப் அப்படின்னு நினச்சி இந்த பெட்டிங் ஆப், அது ஒரு கிரிக்கெட்டிங் சீசன் தான், அந்த பெட்டிங் ஆப்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். எந்த பெட்டிங் ஆப்பாக வேணா இருக்கட்டுங்க, நான் ஒன்றை மட்டும் சொல்ல, காமனாக எல்லா பெட்டிங் ஆப்பையும் சேர்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன ஆப் யூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியும், பட் பேர் சொல்ல விரும்பல. யூஸ் பண்ண ஆரம்பிச்சு தன் கையில் இருக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டு அதை வந்து போட்டான், ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டையும் வந்து திருப்பியும் போட்டிருக்கான், ஜெயிச்சிருக்கான். இதெல்லாம் வந்து நாங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ, அவன் கூட இல்லாதப்போ பிஸியாக இருக்கிறப்போ அதை வந்து பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு ஜெயிக்க ஆரம்பிச்சோன்னே லாவகமாக அதில் இருக்க டெக்னிக்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு அவனே வந்து நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வேலையெல்லாம் விட்டு அவனை பார்க்க போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமையாக பெருசாக ஏதோ சாதிச்சா மாதிரி, இந்த பெட்டிங் ஆப் நான் காசு போட தெரியுமாடா, பட்டன் வந்துச்சு தெரியுமாடா, உங்ககிட்ட எதாவது இருந்தால் கொஞ்சம் குடுறா, உனக்கு நீ 200 குத்துனா உனக்கு 500 மாற்றி தர மச்சான் நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எப்போ பார்த்தாலும் எப்போ அவனை மீட் பண்ணாலும் அதை பற்றியே பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டான். லைக் அவனை பார்த்தாலே அந்த பெட்டிங் ஆப் பற்றி பேசுவான், இல்லை அதில் வந்து டீம் போட்டுனே இருப்பான், இல்லை அந்த மாதிரி ஆப்பில் வேறு ஏதாவது கேம் நடக்குதா அப்படின்னு பார்த்துனே இருப்பான். அதை சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டராகவும் வந்து மாறிட்டான். சரி, ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு வேலை இல்லாத டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சான், அவன் அதோட வந்து நிற்கலைங்க. அவன் கூட இன்னும் 2-3 பேர்லாம் வந்து சேர்த்துட்டான். டே, உனக்கு இந்த செலவு இருக்கா, நீ இவ்வளோ காசு தான், இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறான், சூப்பராக நான் வின் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனால் ஒரு சின்ன முதல் தான் போட முடியும் அப்படிங்கிறதுனால கூட 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு அவங்களோட காசு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு ஜாக் பாட்டாக திருப்பியும் அடிப்பான். சரி, நான் கூட நினச்சிட்டேன் நம்ம பையன் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்டு இதில் என்ன மேட்டர்னு கிராக் பண்ணிட்டான் போல இருக்கு, நாளைக்கு நம்மளே வந்து ஏதாவது ஒரு 1000 குத்து மச்சான், ஒரு 5000 மாற்றி கொடுறா அப்படின்லாம் கேட்கலான்ற ஆசைலாம் கூட வந்துச்சு. ஏன்னா இவன் அந்த ஆப்பை வந்து மாஸ்டர் பண்ணிட்டான், இந்த சூப்பராக புரிஞ்சுக்கிட்டான், அவன் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் மட்டும் இல்லை, அவன் வந்து ரொம்ப நம்பிட்டான். போக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சு அவனோட பீக்கில் உச்சத்தில் இவங்க எல்லாருமே பெட்டிங் ஆப் விளையாடி ஒரு கருப்பு கலர் காரே வந்து வாங்கினாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனான். இதுக்கு நடுவில்லாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சு தன்னோட கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த பெட்டிங் ஆப் மூலியமாக வரக்கூடிய காசை வச்சு முடிக்க ஆரம்பிச்சான். தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான செலவு, வீட்டில் உங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டு கமிட்மெண்ட்டை வாங்கி சும்மா சொல்லி அடிக்கிற மாதிரி கில்லி மாதிரி இந்த பெட்டிங் ஆப்பில் வந்து ஜெயிச்சு கொடுப்பான். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து காசு வாங்கினா கரெக்டாக ஜெயிச்சு டபுள் மடங்காக திருப்பி கொடுப்பான். ஒரு பொருளை பார்த்து வாங்கணும்னு ஆசைப்பட்டான், இந்த பெட்டிங் ஆப்லேயே போட்டு ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் வந்து வாங்குற அளவுக்கு அவன் வந்து போனான். இதில் வந்து இன்னொரு லெவலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு கல்யாணம், அவன் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பெரிய தொகையை வந்து இந்த பெட்டிங் ஆப்லேயே ஜெயிச்சு கொடுத்தாங்க. அவன் சொன்ன மாதிரி செஞ்சான். அதில் ஒரு உச்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பே சேர்ந்து இந்த பெட்டிங் ஆப்பில் ஜெயிச்சு ஒரு பிளாக் கலர் கார் வாங்கி ஊட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. இதான் அவனோட உச்சம். அதற்கப்புறம் அவனோட வீழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ குறிப்பாக இந்த லெவலுக்கு போயிட்டு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்பவுமே இதை பற்றியே சிந்திக்கிறது அண்ட் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயங்களும் இது மூலியமாக முடிச்சுக்கலாம் அப்படின்ற நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வேலை தேடணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனும் போயிடுச்சு அவனுக்கு. ஸோ இந்த கார்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய ஈகோ பில்ட் ஆகி, நம்ம இதில் பெரிய எக்ஸ்பர்ட்டு, நம்மளால இதில் வந்து தோக்கவே முடியாது, தோத்தாலும் திருப்பி நம்ம ஜெயிச்சிரும், ஒரு நாளில் மத்தியானம் விட்டோன்னா அதுக்குள்ளே நைட்டு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அவன் மனசு வந்து மாறி என்ன ஆயிடுச்சு. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய தொகையை வந்து ஒரு நாள் வந்து போட்டான், திருப்பியும் டபுளாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு சூதை பற்றி தெரியும்ல, இப்போ நம்ம ஆப்குள்ளே இருக்க அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நம்மளோட ஹிஸ்ட்ரியிலே சூது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து நிறைய எடுத்துக்கும், அப்புறம் முழுசா எடுத்துக்கும், அப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது முழுசா மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களை ஒன்றுமே இல்லாமல் விட்டு போயிடும், ப்ராப்ளம்ஸும் கிரியேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ சூது அதனால தான் எப்பவுமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஆப்குள்ள இருக்க அல்காரிதமுக்கும் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, வினோதமாக இருக்குது எனக்கு. ஸோ அவன் அந்த பெரிய அமௌண்ட்டை போட்டு அன்னைக்கு அவன் காலியானா, அதுக்கப்புறம் அவனால் மீளவே முடியல. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இதை விட்டுறலாம் அப்படின்னா அவனால் பண்ண முடியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் தொடர்ந்து நிறைய நாள் இந்த மாதிரி விளையாடி இதையே நம்பி இந்தியாவில் நடக்கிற கேம்ஸ் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எங்கே ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நடந்தாலும் அதை போய் பெட் பண்ணுறது, பெட்டிங் ஆப்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணாதவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஸோ எந்த ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பெட் பண்ண முடியும். இந்த மாதிரி எங்கே மூல முடுக்கல் நடக்கிறதுலாம் வந்து பெட் பண்ண ஆரம்பிச்சு அவன் ஃபுல்லு இதுக்குள்ளே மூழ்கிட்டான். அண்ட் கூடவே குடிப்பழக்கம் வேற. ஸோ சூதும் மதுவும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒரு பெரிய தொகையை விட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டான், அவனோட ஈகோ அதை அப்படியே விடாம இதை விட்டு வெளில வந்துடணும்னு தெரியாம தான் ஒரு எக்ஸ்பர்ட்னு நினைச்சு இதன் மூலியமா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்னு என்ன பண்ண ஆரம்பிச்சான், கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு சுத்தி இருக்கிற ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கிட்ட இருந்து கடன் வாங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொகை கேட்டா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஏன் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அர்ஜென்ட்னு சொல்லிலாம் கூட வந்து பல இடங்கள்ல வந்து கடன் வாங்கியிருக்கான். ஒரு பெரிய தொகை இப்படி கடன் வாங்கி அவனோட கடன் லெவல் எவ்வளவு ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 13 லட்சம் ரூபா. அந்த 13 லட்ச ரூபாவும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். வாங்கி இந்த பெட்டிங் ஆப்குள்ளேயே வந்து போட்டிருக்கான். அவன் ஜெயிச்சிருக்கான். பட் எவ்வளவு விட்டானோ அதை அவனால திருப்பி பிடிக்கவே முடியல. இதனால கடனும் ஏறி போயிடுச்சு. சைட்ல கிரெடிட் கார்டை வேற வச்சு தேய்ச்சி இருந்திருக்கான். ஸோ ஒரு பக்கம் சூது, இன்னொரு பக்கம் ஆல்கஹாலு, கிரெடிட் கார்டை தேய்க்கிறது, கணக்கில்லாம கடன். எங்களெல்லாம் வந்து அவாய்ட் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இதுக்குள்ள ரொம்ப மூழ்கிட்டான்னு தெரிஞ்சு இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோன்னே அவனால இந்த கான்வர்சேஷனுக்குள்ளேயே வர முடியல. எதிர்த்து ஆர்குமெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க இதை பத்தி தான் பேசுவாங்க அப்படிங்கிற அந்த ஈகோல டச் ஆகி எங்கெல்லாம் முழுக்க அவாய்ட் பண்ணிட்டான். நாங்களும் அவங்க கூட டச் எல்லாம் விட்டுட்டோம். அதாவது நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருந்தா டச் எல்லாம் விட்டு எங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி கடன்ல இருந்து மீட்டு இருப்பான் போல, திரும்பி வந்திருப்பான் போல அப்படின்னு நாங்களே எங்களுக்குள்ள ஒரு மனக்கணக்கு போட்டோம். ஆனா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் மட்டும் வந்துச்சு. தன்னோட உயிரை அவனே வந்து எடுத்துக்கிட்டான். சூசைட் பண்ணி தன்னோட உயிரை வந்து விட்டுவிட்டான். ஏன்னா கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்க தான் செய்வாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. கடன் பைலப்பாயி 13 லட்ச ரூபான்றது லைஃப்ல நினைச்சா வந்து முடிச்சிருக்கலாம். பட் அவனோட நிலைமை தான் எப்படி இருந்திருக்கும், அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவன் குடிக்கு அடிமையானதுனால சூதும் மதுவும் சேர்ந்து அவன் மனசை எப்படி மாற்றி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ தன் வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை இழந்து அந்த பெட்டிங் ஆப் மூலியமா சூசைட் பண்ணி வந்து இறந்து போயிடுச்சு. இந்த பெட்டிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட் லெவல்லாம் போக மாட்டேங்க. நான் சொன்னீங்களே இந்த ஃபர்ஸ்ட் லெவலு நான் 500 லெவலில் தான் இருக்கேன். அந்த லெவலுக்கே என்னோட டிரான்சாக்ஷன் வச்சுருக்கேன். இந்த அளவுக்குலாம் உள்ள நான் போக மாட்டேன், ஆழத்தில் இறங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இது வந்து பெட்டிங் ஆப்ஸ்குள்ள போறவங்க எல்லாருமே நினைக்கக்கூடிய இல்லை சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டைலாக். எந்த அளவுக்கு இந்த பெட்டிங் ஆப்ஸ்ல உங்க மூளைக்குள்ள இறங்கி செய்யும் அப்படின்னா கை உதறுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால அதை வந்து யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. அந்த கம்பல்சிவா அதை திருப்பி அதை நோக்கி உங்க கையை இழுத்துட்டே இருக்கும். இதுல டோபமைன் ப்ராப்ளம் வேற இருக்கு. அதாவது ஜெயிச்சா வந்து ரிலீஸ் ஆகிற டோபமைன் இல்ல தோத்துருவோமோன்னு நினைச்ச அந்த ஃபியர்ல வரக்கூடிய டோபமைன் இருக்குல்ல, இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆக்கிடுச்சு அப்படின்னா அதாவது சந்தோஷத்தையும் உங்களால ஃபீல் பண்ண முடியாது, எப்பயும் பயத்திலுமே இருக்கணும். அந்த மாதிரி அந்த ஆப் வந்து உங்களை ஹுக் பண்ணி அப்படியே கையில வச்சுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அதால உங்களை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களை சுத்தி இருக்கிற அந்த பர்சனல் லைஃப், சோஷியல் லைஃப் அதை நீங்க வந்து ஒரு மதிக்கவே மாட்டீங்க. மனுஷங்களை மனுஷனாவே பார்க்க மாட்டீங்க. முழுக்க அந்த ஆப் அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய கெயின் அப்படிங்கறதுனால உங்களுக்கு குட்வில்காக, அதாவது நீங்க நல்லா இருக்கணும்னு யோசிச்ச அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எதிரி மாதிரி பார்ப்பீங்க. இல்ல ஜஸ்ட் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது காசை வாங்க முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் லைஃப்ல இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஆப்பால உங்களை அப்படி மாற்ற முடியும். கடைசி இந்த ஆப் பத்தி சொல்றேன். இந்த மாதிரி ஆப்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த ஆப்ல அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரை வந்து போன வருஷம் நான் மீட் பண்ண நேர்ந்தது. டீ கடையில் பேசிட்டு இருக்கும்போது நின்றுட்டு இருக்கும்போது அவரே வந்து பேசியிருந்தாரு. நான் இங்கே ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஆட் ஏதாவது பிடிச்சி தருமா அப்படின்னு கேட்டாரு. நான் ஆட்லாம் எனக்கு பிடிச்சி தருவேனா, இதை பத்தி உங்களால எங்கிட்ட பாட்காஸ்ட்ல வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டேன். எங்க வேலைக்கே உழவு வச்சிருவீங்களா, இல்லைங்க நான் பிளர்லாம் பண்ணிடுறேன், நீங்க அதை பத்தி பேசுங்க, எல்லாருக்கும் உண்மையெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நான் வேணா இங்கே சொல்றேன் உங்களுக்கு, இதெல்லாம் நீங்க கேட்டு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை உள்ள இழுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிறைய தருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை எப்படி இன்னும் நிறைய காசு போட வைக்கணும், அதாவது இன்னும் நிறைய பிரைஸ் காட்டுவாங்க. இப்படி பண்ணினா உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் எடுக்கிறியான்னு சொல்லிட்டு எப்படிலாம் நம்ம மைண்ட், அவங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ ரிசர்ச் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பண்ணி நம்ம காசு எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து புடுங்கிறது தான் அவங்களோட வேலையே. இதான் அந்த ஹோல் அந்த ஆப்போட அந்த கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியே ஒரு எக்ஸ்பர்ட் டீம் மாதிரி வந்து போட்டுருவாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பெஸ்ட் டீமை செலக்ட் பண்றீங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிக்கு தெரியும் எந்த டீம் வந்து இன்னைக்கு வேலைக்கு ஆக போகுது, எதுக்கு நிறைய காசு உள்ள போகுதுன்னு. லாட்டரி சீட் கம்பெனி மாதிரி தான் தெரிஞ்சு அவங்களே உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து விளையாண்டு இருப்பாங்க. ஸோ நீங்க என்னதான் முக்கினாலும் வந்து அவங்க லெவலில் உங்களால் தாண்டவே முடியாது. ஆனால் நீங்க அவனை பார்த்து என்ன யோசிச்சுட்டே இருப்பீங்க, சே இவங்க சூப்பராக செலக்ட் பண்ணிருக்காங்களே, அந்த லெவல் நம்ம அடையணும், அவனும் என்ன மாதிரி ஏதோ ஒரு பிளேயர் ஹியூமன் தான் போல அப்படின்னு நீங்கள நம்ப வச்சு அதுக்குள்ள வந்து இழுத்துப்பாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு பிளான் பண்ணி நம்ம கிட்ட இருந்து காசெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி. நம்மளோட மக்கள் தொகையை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஆப்ஸோட பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில போட்டு வராங்க. தொடர்ந்து வந்து டிவிலையும் போன்ஸ்லயும் வந்து ஆட் அவங்க கண்ணு முன்னாடி நின்றுட்டே இருக்கு அப்படின்னா இந்த பாக்கு விளம்பரம், அப்புறம் வந்து வேற ஏதாவது தப்பான விஷயத்துக்கு விளம்பரத்தை போட்டு அந்த நார்மலைஸ் ஆயிடுதுல, அதே மாதிரி இது சூது இல்லை, இது ஒரு நார்மலான விஷயம் அப்படிங்கிறத உங்க மனசுக்குள்ள போட்டு குளத்துல பொரிய போட்டா மீன்லாம் அப்படியே சும்மா குமிஞ்சின்னு வருதுல, அந்த மாதிரி இவ்வளோ 100 கோடி பேர் இருக்க மக்கள் தொகையில ஆடை போட்டோம்னா எவ்வளவு பேர் வந்தாலும் அவங்க கிட்ட இருந்து எடுக்க காசுன்றது அவங்க கிட்ட கொள்ளலாமோ. உங்க லைஃப் என்னாச்சு, உங்க மனநிலையாச்சு, நீங்க எந்த சூழ்நிலையில அன்னைக்கு நீங்க அந்த காசை வச்சு விளையாண்டீங்க, கம்மி காசு போடுற ஆர்டரை நீங்க ஒரு பணக்காரரா ஏழையா அதெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். அவன் எல்லா யூசர்ஸையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான். ஆனா நம்மளோட சிச்சுவேஷனுக்கு இல்ல போர்டம்க்கு இல்ல பாக்கெட் மணிக்கு இல்ல அத்தியாவசியமான தேவைன்னு எல்லாம் ஆடம்பர செலவுக்காக நம்மளே இதுக்குள்ள போய் உழுவுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு லைஃப் போச்சு.
உங்க லைஃப்ல நிறைய பேருக்கு இது மாதிரி வந்து தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கலாம் இல்லையா? ஏன் உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம். தயவு செய்து ஒரு செகண்ட் மட்டும் எடுத்து உங்களோட ஸ்டோரியை கீழே கமெண்டா போட்டு போங்க. அதை பார்த்தாது யாராவது திருந்துறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இவ்வளவு பேசுறியே, நீ இது வரைக்கும் அந்த மாதிரி ஆப்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, தேங்க் காட் நான் கேம்ஸ்லாம் நிறைய விளையாடுவேன். ஆனா ஒரு வாட்டி கூட பெட்டிங் ஆப் நான் தொட்டதே இல்லை, தொடவும் மாட்டேன்.